ஓஹோ பந்தோகினி மேடம், உங்களோட ஜீப்பும் இப்பதான் ரிப்பேர் ஆகணுமா? கவலைப்படாதீங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற பதிஜே கண்ணு? எனக்கு ரொம்பவும் பசிக்குது. இங்க ஏதாச்சும் ஜிலேபி கிடைச்சா நல்லா இருக்கும். இங்க மொபைல் நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. உனக்கு ஜிலேபி தேவைப்படுதா? அங்க பாருங்க, அங்க சின்ன வீடு இருக்கு. அங்க ஏதாவது உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இங்க எந்த மனுஷங்களும் இல்ல, அதே மாதிரி நம்ம சாப்பிடுறதுக்கு எந்த பொருளும் இல்ல. எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு போர்டு கேம் கிடைச்சிருக்கு. எப்படியோ நம்ம கிட்ட பண்றதுக்கு தான் எந்த வேலையும் இல்லையே. கொஞ்ச நேரம் நம்ம இந்த கேமை விளையாடி டைம் பாஸ் பண்ணுவோம். சரி, இத பாத்தீங்களா? இது ஏதோ மந்திர சக்தி இருக்கிற கேம் போல இருக்கே. இங்க எவ்வளவு ஜிலேபி இருக்குன்னு பாத்தீங்களா? அதுவும் எவ்வளவு பெரிய ஜிலேபி. இப்ப நாம திடீர்னு எங்க வந்தோனே தெரியலையே. இங்கேயே மாட்டி போவோம்னு பயமா இருக்கு. அங்க என்ன எழுதிக்குன்னு பாத்தீங்களா? சாப்பிட்டு போங்கன்னு எழுதிருக்கு. அதாவது மாமா, சாப்பிட்டு அப்புறம் போங்க. அதாவது சாப்பிட்டாதானே நம்மளால போக முடியும். ஃப்ரீயா ஜிலேபி கிடைக்குது. எல்லா ஜிலேபியும் சாப்பிட்டு சாப்பிட்டு நான் டயர்ட் ஆயிட்டேன். இன்னும் என்னால சாப்பிட முடியாது. இதுக்கு மேல ஒரு ஜிலேபியும் என்னால சாப்பிட முடியாது. இதெல்லாம் பெரிய சீட்டிங். இதெல்லாம் போலியான ஜிலேபி. போலியான ஜிலேபியா? இந்த ஜிலேபி பிளாஸ்டிக் மாதிரி இருக்கே. அப்படின்னா இது சாப்பிடுறதுக்கு கிடையாது. அப்படின்னா ஜிலேபி மாதிரி இருக்கு. இதுக்குள்ள போனா நம்ம வெளியில போறதுக்கான வழி கிடைச்சிரும். அப்படின்னா முதல்ல நான் போறேன். அட பல அங்கிள், இந்த மாதிரி ஜிலேபிய பாக்கெட்ல போட்டுருக்க கூடாது, சாப்பிடணும். இந்த ஜிலேபி சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவோம். வேண்டாம் மாமா, ஜிலேபியா இருந்தனால நம்ம தப்பிச்சிட்டோம். வேற எங்கேயாவது போயிருந்தா நம்ம மாட்டிக்கிட்டு இருப்போம். இந்த போர்டு கேம பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம இங்க இருந்து கிளம்புறதா நல்லது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் பந்துக்னி மேடம். வாங்க ஓடிடுவோம். இந்த ஆட்டத்தை நம்ம முடிச்சாகணும் போல இருக்கு. அப்பதான் நம்மளால இந்த ரூமை விட்டு வெளியில போக முடியும். ஏய் வா, என்ற மேக்கப்பை கெடுத்துக்க நான் விரும்பல.
சட்டத்தோட கையில இருந்தும் பந்தோகினியோட கிக்ல இருந்தும் இதுவரை யாரும் தப்பிச்சது இல்ல. ஆனா இங்க பந்தோகினியோட கிக்கு வேலை செய்யாதுன்னு தோணுது. அட, மேக்கப் மொத்தத்தையும் கலைச்சிட்டா. போங்க பந்துங்குனி மேடம். ஹேய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்ற மேக்கப்பை கலைச்சிருப்ப. உன்னை இப்ப என்ன பண்றேன்னு பாரு. என்ன இது? இந்த போர்டுல ஜிக்ஸா பசல்ஸ் இருக்கு. நம்ம இத கரெக்டா பொருத்தி ஆகணும். பந்துங்குனி மேடம்க்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு அரே இருக்கு. பந்துகுனி மேடம்க்கு இப்போதைக்கு தேவையானது என்ன? பாக்ஸிங் கிளவுஸ் தான் தேவை. நான் ஜெயிச்சிட்டேன். மேம் மேம் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் மேடம். மேம் ஒரே ஒரு செல்ஃபி ப்ளீஸ். செல்ஃபி மேம் ப்ளீஸ் மேம். இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, நாம எப்படி இங்க இருந்து தப்பிக்க போறோம்? வாங்க, இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடைச்சிருச்சு. பந்துங்குனி மேடம் வாங்க. இப்ப நாம இந்த விளையாட்டோட எண்டு வரைக்கும் வந்து சேர்ந்துட்டோம். இப்ப நமக்கு நம்பர் 4 வேணும். அதுக்கப்புறம் இந்த கேம் முடிஞ்சிடும். வேண்டாம், யாரும் எங்கேயும் ஓடாதீங்க. எல்லாரும் கேம்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இப்போ நமக்கு தேவை நம்பர் 1 மட்டும்தான். எப்படியாவது நம்ம எண்டு வரைக்கும் போயாக்கணும். அது வரைக்கும் இந்த ஸ்பைடரோட கவனத்தை நான் தான் செலுத்துறேன். என் கோட்டை விடு. பல்லா சார், அந்த கோட்டை விடுங்க. போய் அந்த டைஸை உருட்டுங்க. இப்ப உங்களோட டர்ன் தான். இல்ல இல்ல, என்ன ஆனாலும் சரி, எனக்கு என் கோட்டு வேணும். ஹேய் மருமகனே, டக்குனு ஏதாவது ஐடியா. என் கோட்டை விடு. ஐடியா. ஏய் சாச்சா, நான் இந்த கோட்டோட காசை உன்னோட சேலரியில இருந்து கட் பண்ண போறேன். ஒன்னு விழணும், ஒன்னு விழணும், ஒன்னு விழணும், ஒன்னு விழணும். 3 விழுந்திருக்கு. ஒன்னு விழு. 2 விழுந்திருக்கே. ஏய் மருமகனே, அடுத்து நீதான். இந்த டைஸை புடி. பதிஜா கண்ணே, இல்ல. எஸ், 1 வந்துருச்சு. நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏ ஊ. இங்க இப்ப என்ன நடக்குது? இன்டோர் கேம் இப்ப அவுட்டோர் ஆயிடுச்சு. என்ன ஆனாலும் இப்ப நல்லாதான் இருக்கும். மாமாவும் மருமகனும் ஒன்னா இருந்தா வெற்றி நிச்சயம்.